நாள் முதலாக ஆமா என் அண்ணனும் சங்கரவதனும் நானும் என்னுடைய தாய் முகத்தை கண்டதே இல்லை. என் தாயார் எங்களை அழைத்து சென்று எங்க விட்டாரோ, எங்க விட்டு சென்றாரோ, ஆமா அன்று முதல் இன்று நாள் வரை என் தாயை பார்த்ததே இல்ல. என் தந்தையார் மட்டும்தான் ஆமா எங்களை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக சீரும் சிறப்பமாக வளர்த்து வந்தார். ஆமாம்மா தாய் இல்லனாலும் அதே குறையில்லாம என் தந்தையார் எங்களை வளர்த்து வந்தாரு. உண்மைதான். சரிம்மா, அப்படி இருந்தாலும் ஏதோ காரணமாக இன்றைய தினம் என்னிடத்தில் வந்த விஷயம் என்ன, எதற்காக வந்த, என்ன காரணம்? அம்மா, உன்னுடைய அண்ணார் உன்னுடைய தந்தையாரை பார்க்க வேண்டுமா? அப்படியா? அதனால உன்னுடைய அண்ணார் அதை சீக்கிரமா அழைத்துக் கொண்டு வர சொன்னாரம்மா. அதே சீக்கிரமா அழைத்துக் கொண்டு வர சொன்னாரா? ஆமாம்மா. புறப்படலாமா? ஆமா, போகலாம்.
அண்ணா தங்கையை சந்திரவதனி தங்களுடைய பாதத்துக்கு மல்லிகை முல்லிகை மறி மறி குழந்து பலவிதமான மலர்களை எடுத்து அகட்டும் பட்டு ஆடைகளை துடைத்து இருகரம் குவித்து சிறந்தாண்டி வணங்கின்றேன் அண்ணா. தங்கையே அண்ணா இந்த நுழைய பார்த்து விடுதப்படுகிறார். பூலோகம் புபுலோகம் தபலோகம் தனுலோகம் என்று சொல்லக்கூடிய 14 பொண்ணுகளிலே சிறப்போடு வாழக்கடவாய். ஆகட்டும் அண்ணா, உண்மைதான் தங்கை. இருந்த போதிலும் உன் தங்கிய அழைத்த விஷயம் என்ன? எதற்காக அழைத்தா? என்ன விஷயம் அண்ணா? தங்கா, இன்று முதல் நாம் பாடசாலை செல்ல வேண்டும். சரி, கல்விகளை கற்க வேண்டும். சரி, அப்படி செல்வதாக இருந்தாலும் தந்தையிடத்திலே ஒரு வார்த்தை உரைத்து விட்டு அவரிடத்திலே பாதம் வணங்கி செல்லலாம் அல்லவா? ஆகட்டும் அண்ணா, தந்தையாரை காண வேண்டும் அல்லவா? புறப்பட போகலாம். போகலாம். தந்தையே சரினா அப்பா மல்லிகை முல்லிகை இருவாட்சி கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய மலர்களை பறித்து கொட்டி குவித்து அன்னையப்படி வந்தனம் செய்திருக்கின்றோம் தந்தை. சந்திரவதனா, அப்பா, என்னுடைய திருவடிக்கு தினந்தோறும் என் பாதத்தை பணிகின்றாய். தந்தையே, நான் ஒண்டி மரமானே, நான் என்ன செய்வேன்? சரி, நான் மக்களை பெற்றெடுத்து நான் மக்களை தான் கண்டேன். நான் மனைவியை நான் பார்க்க முடியவில்லை. சரி, உண்மைதான். என்னுடைய விதிப்பயன் கனைவில்லை, வேந்தனும் அறியவில்லை. ஆனால் உங்களை பெற்றெடுத்த நாள் முதலாக சரி, உன் தாயார் நானும் அழைத்து அந்த பழனிமலைக்காக நாங்கள் செல்கின்ற போது உன் தாய் போன பிறகு கண்மணிகளா, தந்தையே, உங்களை நான் எப்படியெல்லாம் நான் வளர்த்தினேன். மாறால என கட்டி நான் மடிமேல நரபலைக்கு, தோளால என கட்டி தொடமேல நரபலைக்கு உங்களை நான் வளைத்து வருகிறேன். அப்பா கண்மணிகளா, தந்தையே, ஆனால் தாயார் சிறந்தது கோபுரம் இல்லை, தந்தை சொல்லுக்கு மிக்க மந்திரம் இல்லையா? தந்தையே, என் வார்த்தையை கேட்டு தினந்தோறும் பள்ளிக்கு சென்று பாடசாலையிலே பாடங்களை கற்பித்து வர வேண்டும் என்று நான் ஆவலோடு இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த மன்னன் இருக்கின்ற இந்த நாட்டிலே ஆனால் ராணி இல்லை. உன்னுடைய தாய் இருந்திருந்தால் உங்களை பார்த்து மகிழ்ந்தால் அதுவே எனக்கு சந்தோஷம் கண்ணே. தாய் இல்லாத காரணப்படினால் நான் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக உங்களை நான் வளைத்து வாலிபன் செய்கிறேன் அல்லவா? என் வார்த்தையை கேட்டு பள்ளியிலே சென்று நீங்கள் உயர்ந்த படிப்பெல்லாம் படிக்க வேண்டும், நல்ல படிக்க வேண்டும் ஆகட்டும் அப்பா என்று நான் ஆவலோடு இருக்கின்றேன்.
பாடசாலைக்கு சென்று சரி. பாடங்களை கற்று சீக்கிரமாக அரண்மனை வர வேண்டும். அப்படியே கட்டளை.